ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். வீட்டில் இருந்தே வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றி தான் நம்ம சேனலில் ஒரு சீரீஸாக போட்டுட்ருக்கோம். அதுவும் ஒயிட் ரைஸே இல்லாமல். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான மெனு பார்த்துடலாம். இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். வெயிட் லாஸில் நம்ம பண்ணுற மேஜரான மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிளேட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்காமல் கார்போஹைட்ரேட்ஸை நிறைய சாப்பிட்றோம். அதாவது ரைஸ் ஐட்டமு, இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய சாப்பிட்டுறோம். ஸோ அதனால் நம்ம பிளேட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் 25% தான் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% தான் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும். மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க ½ கப் ஆஃப் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. காய வச்ச செம்பருத்தி இதழையும் சேர்த்துக்கோங்க. இது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், இல்லை வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது உங்கள் விருப்பம். மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. கலர் வந்து ஓரளவுக்கு மாறி வந்திருக்கும். கொதிக்க வச்ச டீயை வடிகட்டிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் போல் ஊற வச்ச சியா சீட்ஸ், அப்படி இல்லைனா சப்ஜா சீட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இதை மிக்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஹை ஃபைபர்ஸ் இருக்குது, உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து குதிரைவாளி வச்சு ஒரு தோசை ரெடி பண்ணலான்னு இருந்தேன். 2 கப் குதிரைவாளிக்கு ½ கப் போல் உளுந்து, 1 ஸ்பூன் போல் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஃபுல் நைட் போல் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்திருக்கேன். மார்னிங் இன்னொரு வாட்டி அலசிட்டேன். கிரைண்டரோ இல்லை மிக்சி ஜார்லேயோ உங்கள் விருப்பம் போல் கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி விட்டு அரைச்சி ஒரு நல்ல ஒரு மாவு பதத்தில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போல் வெளியே புளிக்க விட்டிங்கனாவே புளிச்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை இன்னொரு வாட்டி கலந்து விட்டு நம்ம தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட் டைம் தோசை செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. செட் தோசை சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையை இன்னும் ஹெல்த்தியாக மாற்றணும்னா உங்களுக்கு தேவையான காய்கறிகள், கிரேட்டட் கேரட்டோ, பீட்ரூட்டோ, வெங்காயம், அப்படி இல்லைனா கோஸ் இதெல்லாம் கூட போட்டு நீங்கள் வந்து தோசை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு தோசை, குதிரைவாளி தோசை. ப்ரோட்டீன்ஸ்க்கு 2 முந்திரி பருப்பு, அப்படி இல்லைனா 2 பாதாம் எடுத்துக்கலாம். 1 கப் நிறைய சட்னி எடுத்திருக்கேன். இது எனக்கு போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு பத்தலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 தோசை சாப்பிட்லாம். கூடவே டாப்பிங்க்கு காய்கறிகள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு பழம் இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணிவிட்டு கூடவே 2லேருந்து 3 முந்திரி இல்லைனா பாதாம் கட் பண்ணி டாப் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1லேருந்து 1½ ஸ்பூன் ஊற வச்ச சியா சீட்ஸும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. லஞ்சுக்கு ஒரு ½ கப் அளவில் கோதுமை சம்பா ரவை குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன்ஸ்க்கு 2 பாதாம், கூடவே 1 கப் நிறைய சாம்பாரும் முருங்கைக்காய் பொரியலும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாதாம் சாப்பிட பிடிக்கலன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் போல் தயிர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா முட்டையோ இல்லை 3லேருந்து 4 பீஸ் வந்து பன்னீர் எடுத்துக்கலாம். ஈவினிங் ½ கப் போல் காஃபியோ டீயோ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நைட்டுக்கும் குதிரைவாளி தோசை தான். 1 கப் போல் சாம்பார் எடுத்திருக்கேன். எனக்கு இது போதுமானதாக இருந்தது. டின்னர் சாப்பிட்டு ஒரு 1 hour கழித்து ஏதாவது ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது 1 ஸ்பூன் அளவில் ஓமமை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கிட்டேன். என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது. நீங்கள் எனக்காக செய்யணும்னு நினைக்கிறது மறக்காமல் நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.